Hi, hello, vanakkam and welcome to the Thrive by Ahaana Photography. So last video நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரியான மோட்ஸ் இருக்குது கேமராவில், என்ன மாதிரியான மோட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஐ ஹோப் கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் அண்ட் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற மேஜரான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் ட்ரையாங்கிள் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ எக்ஸ்போஷர் அப்படின்னா என்ன? பேசிக்காக ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் லைட். வெளியில் இருந்து லைட் கேமரா சென்சாரில் விழுந்து அது ஒரு இமேஜாக ஃபார்ம் ஆகிறது தான் ஃபோட்டோகிராஃபி. ஸோ இந்த லைட் அப்படிங்கிறது மேஜராக இந்த எக்ஸ்போஷர் அப்படிங்கிற ஒரு விஷயம், அமௌண்ட் ஆஃப் லைட் என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது தான் இந்த எக்ஸ்போஷர் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஒரு சப்ஜெக்ட் எடுக்கும்போது இல்லை ஒரு ஏரியாவில் எவ்வளோ லைட் இருக்குது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது தான் இந்த எக்ஸ்போஷர் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஃபோட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போஷர் ட்ரையாங்கிள் ஷேப்பில் பார்க்கும்போது 3 சைட்ஸ் இருக்கிற மாதிரி ட்ரையாங்கிளுக்கு 3 மேஜரான ஃபேக்டர்ஸ் இந்த எக்ஸ்போஷரை அஃபெக்ட் பண்ணுது. அந்த 3 மேஜரான ஃபேக்டர்ஸை பற்றி தான் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஷட்டர் ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஷட்டர் ஸ்பீட் அப்படின்னா என்ன? ஷட்டர் ஸ்பீட் நம்ம சொல்லும்போது ஷட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராவில் இருக்கிற அந்த ஷட்டருங்கிற ஒரு டிவைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம பட்டன் கிளிக் பண்ணும்போது அந்த ஷட்டர் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். ஸோ அமௌண்ட் ஆஃப் டைம் இந்த ஷட்டர் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிற அந்த டைம் கேப் இருக்குது இல்லையா? ஸோ இந்த க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகிற டைம் தான் ஷட்டர் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃப்ராக்ஷன் ஆஃப் 2ல் மெஷர் பண்ணப்படுது. ஸோ 1/50, 1/100, 1/20, 1/125, ஸோ 1/60. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் ஷட்டர் ஸ்பீடை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அதாவது 1 செகண்டில் எவ்வளோ நேரம் ஷட்டர் ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிறது. பட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஓப்பனாக இருக்கோ அவ்வளோ லைட் உள்ளே வரும். ஸோ ஷட்டர் ஸ்பீட் கம்மியாகுது ஷட்டர் ஸ்பீட் அப்படின்னா இந்த ஷட்டர் ஓப்பன் ஆகி இருக்கிற டைம் பீரியட் ரொம்ப நேரம்னு அர்த்தம். அதுவே ஷட்டர் ஸ்பீட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா விச் மீன்ஸ் இந்த ஓப்பன் ஆகிற டைம் க்ளோஸ் ஆகிற டைம் டக்குன்னு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிடுது, அதுதான் அர்த்தம். ஸோ நீங்கள் கம்மியாக ஓப்பன் ஆகி ஷட்டர் ஸ்பீடை நீங்கள் கம்மியாக வைக்கிறீங்க அப்படின்னா நிறைய நேரம் ஷட்டர் ஓப்பனாக இருக்குது, விச் மீன்ஸ் லைட் சென்சாருக்கு நிறைய நேரம் எக்ஸ்போஸ் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளோட பிக்சர் நல்ல பிரைட்டாக இருக்கும், நிறைய லைட் உள்ளே வரும். அதுவே நீங்கள் ஷட்டரை டக்குன்னு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா விச் மீன்ஸ் லைட் அமௌண்ட் ஆஃப் லைட் உள்ளே வர்றது கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம ஷட்டர் ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அமௌண்ட் ஆஃப் லைட் எவ்வளோ உள்ளே வரணும் அப்படிங்கிற கண்ட்ரோல் பண்ணுற ஒரு மேஜரான விஷயம். பட் அது மட்டும்தான் ஷட்டர் ஸ்பீட் பண்ணுதா அப்படின்னா டெஃபினட்டாக கிடையாது. இந்த ஷட்டர் ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அமௌண்ட் ஆஃப் லைட், அதாவது எக்ஸ்போஷர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதோடு சேர்த்து இதை இன்னொரு ஃபேக்டரையும் அஃபெக்ட் பண்ணுது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் பிளர் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ எல்லா மூவிங் சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு மூவ்மெண்ட் இருக்குது, அந்த மூவ்மெண்ட்டுக்குன்ட்டு ஒரு ஸ்பீடு இருக்குது. ஸோ அந்த ஸ்பீடும் நம்மளோட ஷட்டர் ஸ்பீடும் கொஞ்சம் மேட்ச் ஆச்சு அப்படின்னா தான் அந்த பிளர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபாஸ்ட் மூவிங் சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஃபாஸ்ட் மூவிங் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வைக்க வேண்டிய ஷட்டர் ஸ்பீட் அப்படின்ட்டு ஒரு நம்பர் இருக்குது. பட் அந்த நம்பரை நம்ம வைக்காமல் அதை விட கம்மியாக நம்ம வச்சோம் அப்படின்னா பிளர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்லோ ஷட்டர் ஸ்பீட் இருக்கும்போது ஃபாஸ்ட் மூவிங் ஆப்ஜெக்டை நம்ம கேப்சர் பண்ண முடியாது. ஸோ ஸ்லோ ஷட்டர் ஸ்பீட் வைக்கக்கூடாது. எப்போ அப்படின்னா ஃபாஸ்ட் மூவிங் ஆப்ஜெக்டை நம்ம கேப்சர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்லோ ஷட்டர் ஸ்பீட் வைக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி ஷட்டர் ஸ்பீடை நம்ம ஃபாஸ்ட் பண்ணணும். ஸோ ஷட்டர் ஸ்பீடை நம்ம ஃபாஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஷட்டர் ஸ்பீடை ஜாஸ்தி பண்ணுறோம். ஷட்டர் ஸ்பீடை ஜாஸ்தி பண்ணும்போது அமௌண்ட் ஆஃப் லைட் உள்ளே வர்றதையும் கம்மி பண்ணுறோம், விச் மீன்ஸ் சப்ஜெக்ட் இரிட் ஆகும். ஆனால் ஃபாஸ்ட்டான சப்ஜெக்டை கேப்சர் பண்ணும். பட் ஆனால் சப்ஜெக்ட் இரிட் ஆகுதே, சப்ஜெக்ட் இரிட் ஆகக்கூடாது, சப்ஜெக்ட் வெளிச்சமாக இருக்கணும், பட் ஃபாஸ்ட்டான விஷயத்தை கேப்சர் பண்ணணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? அப்போ தான் இந்த எக்ஸ்போஷர் ட்ரையாங்கிள் இருக்கிற அதர் 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ் உள்ளே ரோல் ப்ளே பண்ணுது. அது என்ன பண்ணுது, எப்படி, அதோட ஃபேக்டர்ஸ் என்ன, அது வேறு என்னென்ன விஷயத்தை அஃபெக்ட் பண்ணுது, அதெல்லாம் நம்ம வர வீடியோஸில் பார்க்கலாம். பட் ஒரு ஷட்டர் ஸ்பீட் நம்ம ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஆப்ஜெக்டை எடுக்க போகிறோம் அப்படின்னா என்ன மாதிரி ஷட்டர் ஸ்பீட் வைக்கணும், எப்படி ஷூட் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாமா?
இப்போ வந்து நம்ம ஒரு ஃபாஸ்ட் மூவிங் சப்ஜெக்ட் அதை வந்து எப்படி நம்ம ஷார்ட் எடுக்க போகிறோம் அண்ட் அது வந்து எப்படி ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுறது, அந்த மோஷன் பிளர் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படி தான் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வாட்டர் ஸ்ப்ளாஷ். ஸோ வாட்டர் ஸ்ப்ளாஷ் அப்படிங்கிறது நம்ம இந்த தண்ணி ஒரு கப்பில் வாட்டர் வச்சுருக்கோம். இந்த தண்ணிக்குள்ளே நம்ம ஏதாவது போடுறோம் அப்படின்னா அது வந்து வாட்டர் வந்து ஸ்ப்ளாஷ் ஆகும். இது வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஆக்டிவிட்டி. ஸோ அந்த ஃபாஸ்ட் மூவிங் ஆக்டிவிட்டி நம்ம கேப்சர் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஷட்டர் ஸ்பீட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ கேப்சர் பண்ண போகிறோம். ஷட்டர் ஸ்பீட் ஃபாஸ்ட்டாக வச்சு கேப்சர் பண்ணால் என்ன ரிசல்ட் வரப்போகுது, அதே ஷட்டர் ஸ்பீட் ஸ்லோவாக வச்சு கேப்சர் பண்ணால் என்ன ரிசல்ட் இருக்க போகுதுங்கிறத நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற கேமரா பார்த்திங்க அப்படின்னா 5D Mark IV அண்ட் நான் 50mm லென்ஸ் போட்டிருக்கேன். அண்ட் கிளாஸில் ஃபுல்லாக வாட்டர் வச்சுருக்கோம். அண்ட் சும்மா ஒரு பியூட்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு 2 எலிமெண்ட் வச்சுருக்கோம். அண்ட் இதில் வந்து மோர் ஆஃப் நான் வந்து ஷட்டர் ஸ்பீடு தான் வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறேன் டு மேக் ஷுர் நமக்கு வந்து அந்த ஃபாஸ்ட் மூவிங் வந்து நம்ம கேப்சர் பண்ண போகிறோம். ஸோ ஷட்டர் ஸ்பீடை நான் வந்து ஃபாஸ்ட்டாக வைக்கும்போது ஆப்வியஸாக எனக்கு லைட் கட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நான் ஐஎஸ்ஓவையும் என்னுடைய அப்பர்ச்சரையும் நான் வந்து மாற்றிக்க போகிறேன். பட் ஷட்டர் ஸ்பீட் ஜாஸ்தியாக தான் இருக்கணும். அதுதான் வந்து நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது. அண்ட் அதே சப்ஜெக்டை ஷட்டர் ஸ்பீட் கம்மியாக இருக்கும்போது எப்படி இருக்குது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய டீம்மேட் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த இதை ட்ராப் பண்ணும்போது தண்ணி ஸ்ப்ளாஷ் ஆகும் போது அந்த ஸ்ப்ளாஷ் ஆகிற மொமெண்ட்டை நம்ம கேப்சர் பண்ண போகிறோம். ஸோ லெட் அஸ் டூ இட். ரெடி, 1 2 3. ஓகே, பியூட்டிஃபுல். ஓகே, ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட், அதாவது ஃபாஸ்ட்டாக இந்த மூவ்மெண்ட்டை கேப்சர் பண்ணணும். ஸோ கரெக்டான டைம் பீரியடில் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இதுக்கு வச்ச செட்டிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/800. ஸோ இது வந்து ஷட்டர் ஸ்பீட். ஸோ அந்த 1/800ல் நம்ம கேப்சர் பண்ண ரிசல்ட் அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. பட் அதர் தேன் தாட் நான் வச்ச செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ISO 800 வச்சுருக்கேன். அண்ட் அப்பர்ச்சர் வந்து 2.5. அல்டிமேட்லி இது வந்து இந்த லைட்டிங், ஸோ இங்கே இருக்கிற லைட்டிங் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஷட்டர் ஸ்பீட் 1/800 வச்சா என்ன வைக்கணுமோ அதை நான் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன். பட் நீங்கள் அதை பெருசாக இப்போ குழப்பிக்காதீங்க. ஆல் தட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் ஷட்டர் ஸ்பீட் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஸோ இதே ஷார்ட்டை நம்ம வந்து ஷட்டர் ஸ்பீட் கம்மியாக இருந்து எடுத்தால் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஷட்டர் ஸ்பீட் நான் 1/50 வச்சுருக்கேன். ஸோ சின்ஸ் ஷட்டர் ஸ்பீட் 1/50 வைக்கிறதுனால லைட் வந்து ரொம்ப உள்ளே வரும். ஸோ அதனால் நான் மற்ற எக்ஸ்போஷர் செட்டிங்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். ஓகே, ரெடி, 1 2 3. ஸோ ஷட்டர் ஸ்பீட் நம்ம வந்து கம்மி பண்ணி, அதாவது ஷட்டர் ஸ்பீடை ஸ்லோவாக வச்சு சேம் ரிசல்ட் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னா ஆப்வியஸ்லி கண்டிப்பாக முடியாது. இதில் வந்து நம்மளோட வாட்டர் ட்ராப்லெட்ஸ் சுத்தமாக நமக்கு தெரியல. அண்ட் ஒரு மாதிரி பிளர் ஆகி தான் நமக்கு வந்து அது வந்து டிஸ்பிளேயில் தெரியுது. அண்ட் இதோட செட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஷட்டர் ஸ்பீட் 1/20 அண்ட் அப்பர்ச்சர் அண்ட் ISO அதுக்கேற்ற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ F வந்து 7.1ல் வச்சுருக்கேன் அண்ட் ISO 200ல் வச்சுருக்கேன். ஸோ ஷட்டர் ஸ்பீட் ஸ்லோவாக இருக்கும்போது என்ன ரிசல்ட் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது, ஷட்டர் ஸ்பீட் ஃபாஸ்ட்டாக இருக்கும்போது என்ன ரிசல்ட் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது, அதை நீங்கள் டைரெக்டாக லைவாக இப்போ நீங்கள் பார்த்தீங்க. இதே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபாஸ்ட் மூவிங்காக எது வேணால் இருக்கலாம். ஒரு ரன்னிங் ஆப்ஜெக்டாக இருக்கலாம், ஒரு ஃபேன் சுற்றுறதை எடுக்கலாம், இல்லைனா ஒரு டஸ்ட்டு பறக்கிறதா இருக்கட்டும், இட் கேன் பி எனி திங். ஒரு பம்பரம் சுற்றுறதா இருக்கட்டும். ஸோ என்ன மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் மூவிங், ஒரு குழந்தை ஓடி வர்றதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி இல்லை ஒரு வண்டி போகிறதா இருக்கட்டும், ஸோ என்ன மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் மூவிங் சப்ஜெக்டை நீங்கள் கேப்சர் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களோட ஷட்டர் ஸ்பீட் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அண்ட் அதுதான் உங்களை வந்து கரெக்டாக அந்த டைமை வந்து ஃப்ரீஸ் பண்ணும். ஸோ ஷட்டர் ஸ்பீட் என்னென்ன பண்ணுது, எப்படி ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஆப்ஜெக்டை கேப்சர் பண்ணணும், எப்படி ஒரு ஸ்லோ மூவிங் ஆப்ஜெக்டை கேப்சர் பண்ணணும், மோஷன் பிளர்னா என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பார்த்தது மட்டும் பத்தாது, தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். Practice is something that is very very important for an aspiring photographer. So கேமரா எடுங்க, ஒரு மூவிங் சப்ஜெக்டை கிளிக் பண்ணி பாருங்கள், ஷட்டர் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், லைட் எப்படி வருது, லைட் எப்படி கட் ஆகுது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், ஒன்லி வித் ஷட்டர் ஸ்பீட் அப்படிங்கிற விஷயத்தை உங்களோட கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஷட்டர் ஸ்பீடை கரைச்சி குடிச்சு ரெடியாக இருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் அப்பர்ச்சர் அண்ட் அதுக்கு அடுத்த வீடியோவில் ISO இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் தவறாமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். That's for today and I'm signing off. Sharda Gopalakrishnan, someone who takes you back in time. Bye bye.